ஹாய் வணக்கம். இன்றைக்கி வந்து ப்ளவுஸோட பேக் நெக்கில் வந்து சிம்பிளாக ஒரு டிசைன் பார்க்கலாம். இந்த டிசைனுக்காண்டி சாரி கிளாத்தில் கட் பண்ணாமல் நம்ம வந்து சில்க் காட்டன் வந்து ஒரு 30 பாயிண்ட் வந்து நம்ம கோல்டன் கலரில் கிளாத் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு ஸ்கேல் அளவு வந்து 1.25 இன்ச் இருக்கும். 1.25 இன்ச்சுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட நல்ல பக்கத்தை அடிப்பக்கமாக வச்சுட்டு நம்ம கிராஸ் பீஸை கொஞ்சம் ஒரு அரைஞ்சு விட்டுட்டு அந்த எட்ஜிலேவும் அந்த ப்ளவுஸோட எட்ஜிலேவும் ஒரு தையல் போட்டு எடுத்துட்டு அந்த கிராஸ் பீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அப்போ வந்து நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த மாதிரி தையல் சுற்றியும் போட்டுக்கலாம். இப்போ கிராஸ் பீஸ் கொடுக்கறதுனால பைப்பிங் வைக்கிறதுனால நம்ம சிசர் கட் போட தேவையில்லை. அந்த எட்ஜிலே ஒரு தையல் போட்டுகிட்டே வந்துடலாம். தையல் போட்டுட்டு உருட்டி நம்ம அந்த பைப்பிங்கை வந்து உருட்டி அடிக்கும்போது அது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து அந்த 1/2 இன்ச்சையும் மடக்கி இப்போ 2 ஃபோல்டிங்காக நல்லா உருட்டி கொடுத்துடலாம். உள்ளே வந்து பிசிறு இருக்காமல், உள்பக்கமும் பிசிறு இருக்காது, மேல் பக்கமும் பிசிறு இல்லாமல் நம்ம ஃபோல்டிங் பண்ணி நம்ம ப்ளவுஸோட அந்த கலருக்கே த்ரெட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பைப்பிங் கலர் எடுக்கக்கூடாது. பைப்பிங் மேலேயும் அந்த த்ரெட்டு படக்கூடாது. அந்த சென்டர்லேயும் ஸ்டிச் போட்டுகிட்டே வரணும். பைப்பிங் வந்து ஒரே மாதிரி வர்ற மாதிரி நம்ம உருட்டி அடிச்சுக்கலாம். இந்த மெத்தடு யூஸ் பண்ணும்போது நம்ம ப்ளவுஸ் ஃபினிஷிங் எல்லாமே முடித்த பிறகு கூட தச்ச ப்ளவுஸு கூட நம்ம இந்த மாதிரி பைப்பிங் வைக்கலாம். இது ஈஸியான மெத்தேடு. ஆனால் பார்க்குறதுக்கு த்ரெட்டு பைப்பிங் மாதிரி அப்படியே த்ரெட்டு பைப்பிங் மாதிரியே தான் இருக்கும். நம்ம வந்து உருட்டி அடிக்கிறதுனால அந்த த்ரெட்டு மாதிரியேவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதேமாரி மடித்து கொடுத்து அடித்து முடிக்கும் பாருங்கள். ஒரே மாதிரி இருக்கும். த்ரெட்டு பைப்பிங் மாதிரியே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த உள் பக்கம் இருக்கிறத வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து அந்த வளைவு இருக்குங்களே அது மட்டும் சிசர் கட்டு கொடுத்துக்கலாம். வளைவு பகுதி மட்டும் சிசர் கட்டு கொடுத்துட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். வளைவு பகுதியில் போடுறதுனால அந்த சுருக்கத்தை நம்ம கொஞ்சம் தவிர்க்கலாம். சுருக்க வராமல் இருக்கிறதுக்காண்டி இந்த சிசர் கட் போடுறது. எல்லா இடத்துலையும் போட தேவையில்லை. இந்த பைப்பிங் பொறுத்தளவு அந்த வளைவில் மட்டும் சிசர் கட் போட்டுக்கலாம். இது வந்து நீட்டாகவும் இருக்கும், உள்பக்க பிசுறும் இருக்காது. தையல் போட்டு எடுத்துட்டு நம்ம வந்து 1.25 இன்ச்சுக்கு பைப்பிங்க்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து 1.5 இன்ச்சுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து கிராஸாகவும் ஜாயின் பண்ணலாம், நேராகவும் ஜாயின் பண்ணலாம். இந்த பீஸ் வந்து கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம நாட்டு திருப்புவோங்கள அது மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போடணும். நாட்டுக்கு திருப்பி தர்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ராங் சைடு வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம திருப்பும்போது பிசுறெல்லாம் உள் பக்கமாக போயிடும். நாடு திருப்புறதுக்காண்டி என்ன டூல்ஸ்லாம் இருக்குங்க, அதை வச்சு திருப்பிக்கலாம். இல்லாட்டி ஊசி நூலில் போட்டு திருப்பிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கொஞ்சம் துணியை வந்து அந்த தையலுக்கு விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணியை விட்டுட்டு கொஞ்சம் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ வந்து மொத்தமாக இருக்காது. கட் பண்ணி எடுத்துகிட்டு நாடு திருப்புற டூல்ஸ் வச்சு நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். டிசைன் வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கிளாத் நேமு வந்து சில்க் காட்டனில் எடுத்திருக்கேன். காட்டன்லேயும் எடுக்கலாம். அப்போ வந்து கிராஸ் பீஸ் நமக்கு அழகாக திருப்பி கொடுக்கும். இப்போ சாரியில் கட் பண்ணாலும் கூட நமக்கு சாரி வந்து கம்மியாயிரும். எக்ஸ்ட்ரா நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 30 பாயிண்ட் எடுத்துட்டாலே ஓரளவுக்கு நம்ம சிம்பிளான டிசைன் அழகாக வச்சிடலாம். இப்போ வந்து ப்ளவுஸோட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணதுனால ஒரே டிசைனாக முடிஞ்சிடும். தனித்தனியாக டிசைன் பண்ண தேவையில்லை. அந்த எட்ஜிலேயும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். அயன் பண்ணாலும் அயன் பண்ணிக்கலாம். அந்த நம்ம திருப்பினது வந்து அடியில் வந்து அந்த ஜாயிண்ட் போட்டோங்களே அது அடிப்பக்கமாக வந்துடணும். இப்போ போட்டு அந்த எட்ஜில் முடிச்சுட்டு இந்த எட்ஜிலையும் ஒரு தையல் போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம கையில் நீவி கொடுத்தே அந்த சுருக்கெல்லாம் வரும். அந்த வளைவில் கொஞ்சம் அந்த சுருக்கத்தில் எடுத்து விட்டுட்டு நம்ம டிச் போட்டோம்னா நம்ம அயன் பண்ணும்போது அந்த சுருக்கம் வந்து தெரியாது. இந்த டிசைனுக்கு வந்து அந்த தையலோட அளவு வந்து சின்ன சைஸாக வச்சுக்கணும், பெருசாக வைக்கக்கூடாது. அப்போ வந்து இப்போ நான் வச்சுருக்கிறது கொஞ்சம் பெருசாக தான் வச்சுருக்கேன். இன்னும் நீங்கள் வந்து சின்ன தையலாக வச்சுக்கோங்க. வைக்கும்போது அந்த நம்ம போட்ட தையலே தெரியாத அளவுக்கு நீட்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது ஒரு மெத்தேடு. பைப்பிங் மட்டும் வைக்கலாம் ஒரு ப்ளவுஸுக்கு. பைப்பிங் இல்லாமையும் நம்ம எக்ஸ்ட்ராவும் வைக்கலாம். பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு இப்போ வந்து திலகம் ஷேப்பில் வந்து நம்ம ஒரு கேன்வாஸ் பேப்பர் எடுத்து கட் பண்ணி எடுத்துட்டு 2 இன்ச்சு ஹைட்டு 1 இன்ச்சு அகலத்துக்கு வச்சு திலகம் ஷேப்பில் கட் பண்ண இந்த டிசைன் கிடைக்கும் ஒரு வளைவாக. அதை வந்து நம்ம கோல்டன் கலர் கிளாத்தில் சைனிங்காக இருக்கிற பக்கத்தில் கிளாத்தில் வச்சுட்டு மேல் பக்கம் சொரப்பாக இருக்கும். அந்த கிளாத்து அப்படியே அயன் பண்ணோன்னா அப்படியே ஒட்டிக்கிறோம். நம்ம அந்த சைஸுக்கு அந்த கேன்வாஸ்லேயே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த துணி அளவு எடுத்துட்டு ப்ளவுஸோட கலர் இருக்குங்களா, அதில் நம்ம ஒரு இன்ச்சுக்கு கிராஸ் பீஸ் எடுத்து அந்த வளைவிலே அந்த ஓரத்துலேயும் அந்த கேன்வாஸ் இருக்குங்களா, அந்த ஓரத்துலேயே உள்பக்கமாக வச்சு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். எட்ஜிலே போடணும் கேன்வாஸில். இந்த கிளாத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்லை. இதுக்கும் நம்ம பைப்பிங் பண்ணிவிட்டு நம்ம பண்ணணும். இதில் மட்டும் மெயினானது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கீழ்ப்பக்கமாக வச்சு அடிச்சிருப்போம். அந்த கிளாத்தை வந்து கொஞ்சம் மேலே மடக்கி எடுத்துட்டு இந்த மாதிரி மடக்கும்போது அந்த கூர்மையாக இருக்கிற பக்கம் வந்து நல்லா திருப்பி கொடுக்கும். நீங்களே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அதை வந்து அப்படி ஒரு மடக்கிட்டு மேல் பக்கமும் நல்லா ஒரு மடக்கி இப்படி மடிக்கும்போது அது வந்து அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா கிடைக்கும். ஒரு பக்கம் உள் பக்கம் மடக்கிட்டு திருப்பி இன்னொரு பக்கம் மடக்கணும். இதில் வந்து அந்த கோல்டன் கலர் கிளாத் இருக்குங்களா, அந்த நூல் மட்டும் தான் போடணும். அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிற கிளாத்தில் வந்து மெரூன் கலர் இருக்குங்களா, அந்த பைப்பிங்கில் வந்து படக்கூடாது. போட்டுட்டு நம்ம முடிக்க போகிற இடத்துலையும் அந்த கோல்டு கலர் அந்த கிளாத்லேயே முடிச்சிடணும். அந்த மெரூன் கலர் கிளாத்துக்கு வந்துடக்கூடாது. போட்டு எடுத்துட்டு நம்ம உள்பக்கம் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ ப்ளவுஸில் தைக்கும்போது அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் நம்ம வச்சோன்னா கொஞ்சம் மொத்தமாக இருக்கும், அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதேமாரி 3 கேன்வாஸ் பேப்பரில் கட் பண்ணி எடுத்து 3 தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பேட்ச் ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரி மெத்தடில் பண்ணலாம். இப்போ வந்து ப்ளவுஸோட நம்ம ப்ளவுஸ் போட்டுட்டு சாரி போடும்போது லெஃப்ட் சைடு நமக்கு மறைஞ்சிரும். அதனால் ரைட் சைடு மட்டும் வைக்கிறேன். அந்த வளைவில் வச்சுட்டு நம்ம வச்சு பார்க்கலாம். எப்படி வச்சா நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு பின் போட்டு எடுத்துக்கலாம். பின் போட்டுட்டு இப்போ எப்படி நம்ம அந்த பைப்பிங் அந்த பேட்ச் ஒர்க்கில் பைப்பிங் பண்ணோமோ அதுலேயே நம்ம ஒரு நோட் டிச் போடணும். இந்த இதுக்கெல்லாம் நம்ம அந்த தையலோட அளவு இருக்குங்களா, 1 2 3ன்ட்டு அதில் 1ல் வச்சு நம்ம போடும்போது நம்ம தையலுக்கு மேலே தையல் போட்டதே நமக்கு தெரியாது, நீட்டாக கிடைக்கும். இந்த டிப்ஸ்லாம் இதில் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக கிடைக்கும். நம்ம டபுள் தையல் மேல் பக்கம் தெரிகிற மாதிரி போடுற இடத்துல நம்ம அந்த தையலோட அளவு வந்து நம்ம கம்மியாக வச்சுக்கணும். அதிகமாக வச்சோன்னா நல்லா தெரியும். அந்த கார்னரில் அந்த கிளாத்தில் வராத அளவுக்கு போட்டுட்டு ஒரு பட்டன் எடுத்து வச்சுட்டோன்னா சிம்பிளான டிசைன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கைக்கு வந்து அந்த 2 கிராஸ் பீஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.